சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் ஒரே இரவில் தபால் நிலையம், அடைக்கடை, வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சேலையூர் மாடம்பாக்கம் பகுதியில் நேற்று ஒரே இரவில் பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. இந்த சம்பவமானது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை சேலையூர் அருகே இருக்கின்ற மாடம்பாக்கம் ரமணா நகரில் மாடம்பாக்கம் தபால் நிலையம் இருக்கிறது. இந்த தபால் நிலையத்தில் நேற்று மாலை 6:30 மணிக்கு ஊழியர்கள் பணிகளை முடித்துவிட்டு தபால் நிலையத்தை மூடிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இன்று காலை அந்த தபால் நிலைய ஊழியர்கள் வந்து பார்த்த பொழுது அந்த தபால் நிலையத்தில் பூட்டுகள் உடைக்கப்பட்டு மர்ம நபர்கள் உள்ளே சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அந்த தபால் நிலையத்தில் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்க்கின்ற பிரியதர்ஷினி தொடர்பாக சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். சேலையூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி உள்ளே சென்று பார்த்த பொழுது அந்த தபால் நிலையத்தில் அலுவலக பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த 8 செல்போன்களை கபோர்டை உடைத்து அந்த மர்ம நபர்கள் திருடி சென்றிருக்கிறார்கள். அங்கிருக்கின்ற கேஷ் பாக்ஸை அவர்களை திருட முயற்சி பண்ணும்போது அது முடியாததால் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக கைரேகை நிபுணர்கள் தற்பொழுது வந்து அந்த பகுதியில் வந்து கைரேகைகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் பார்த்தபோது 2 நபர்கள் இந்த உள்ளே வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அடுத்தடுத்து அதே பகுதியில் பல்வேறு இடங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தபால் நிலையத்துக்கு அருகே இருக்கின்ற பெரியார் நகர் மெயின் ரோட்டில் லோகேஷ் என்ற ஒரு ஐடி ஊழியர் நேற்று பணி முடித்துவிட்டு வீட்டில் தூங்கி கொண்டிருந்திருக்கிறார். அங்கே உள்ளே நடந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த ஒரு பையை எடுத்துக்கொண்டு தப்பி வந்திருக்கிறார்கள். அதில் 28,000 ரூபாய் பணம் இருந்திருக்கிறது. 2 செல்போன்களையும் அவர்கள் திருடி சென்று அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து அந்த பகுதியிலே ராஜு என்பவர் வீட்டில் நுழைந்து கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. அங்கு எந்த பொருளும் கிடைக்காததால் அவர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு அடகு கடையும் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இதன் பிறகு அந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து மாடம்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற சோழன் நகர் பகுதிக்கு சென்று ஒரு கடையின் பூட்டை உடைத்திருக்கிறார்கள். அந்த கடை கல்லாவில் இருந்த 5,000 ரூபாய் பணத்தை திருடிய போது அந்த கடை உரிமையாளருடைய சாவி நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான கடை. அந்த கடையின் உரிமையாளரின் அந்த கார் சாவியானது இந்த கல்லாவில் இருந்திருக்கிறது. அந்த 5,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்ட கொள்ளையர்கள் அந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு காரையை திருடி சென்று அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செல்லும் வழியில் தாளம்பூர் காவல் நிலைய எல்லையில் இருக்கின்ற ஒரு பெட்ரோல் பங்கில் சென்று அங்கிருக்கிற ஊழியரை தாக்கி 14,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றிருக்கிறார்கள். இது அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவமானது இந்த மாடம்பாக்கம் பகுதியில் வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு அரசு ஊழியருடைய ஒரு வீட்டின் மாருதி நகரில் நேற்று இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்த நிலையில் அடுத்தடுத்து மீண்டும் அடுத்த நாள் இரவே இது ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தீவிரமாக போலீசார் ரோந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த பகுதி பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது சேலையூர் காவல் நிலைய எல்லையானது மிக பெரிய அளவில் இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சேலையூர் காவல் நிலைய எல்லையை பிரித்து ஒரு புதிதாக மாடம்பாக்கம் பகுதியில் ஒரு காவல் நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பல்வேறு வயல்வெளிகளாக இருந்த பகுதிகள் தற்போது குடியிருப்பாக மாறிவிட்டன. ஏராளமான குடியிருப்புகள் இந்த பகுதியில் வந்திருக்கிறது. 15 கிலோமீட்டர் சுற்றுலாவையும் இந்த சேலையூர் போலீசாரால் தீவிரமாக கண்காணிக்க முடியாது. உடனடியாக அந்த பகுதியில் ஒரு புதிய காவல் நிலையத்தை உருவாக்க வேண்டும், ரோந்து பணிகள் அதிகரிக்க வேண்டும், கொள்ளை சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அந்த பகுதிவாசிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.